வணக்கம். மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதில் நாம் பார்க்க போகிற பங்கு HCC, ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கு. இது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரோடு, இன்ஜினியரிங் அண்டு பவர் அண்டு பம்ப்ஸ் அப்படின்லாம் படித்தேன் நான். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் பல வருஷம் கழித்து வந்திருக்கு. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி செம்மையாக இருக்குது. இதில் நம்மளோட பென்னி கேப் ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டெல்லாம் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதோட ப்ளேலிஸ்ட் வீடியோட எண்டில் இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனல் தான் உங்களுக்கு பணம் ஈட்டுறதுக்கு உதவியாக இருக்க போகிற சேனல். நியூஸ் பார்க்கறதுனாலலாம் உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஷேர்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் சொல்ல பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸ்டாக்ஸை பற்றி எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், எது அடுத்த பொட்டென்ஷியல் மல்டி பேக்கர், எது ஏறப்போகுது, எது இறங்க போகுது, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரயோஜனமான சேனலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை உருவாக்கியிருக்கோம். ஆதரவு தாங்க. லைக், கமெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் உடனே பார்க்க வேண்டிய வீடியோ. நீங்கள் டைம் டிலே பண்ணால் உங்கள் பேக்கெட்டுக்கு வர வேண்டிய பணம் வராது. அதுதான் காரணம். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு எல்லா வீடியோவும் இமீடியட்டாக முழுசாக பாருங்கள். லெவல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருப்பி ரெஃபரன்ஸ்க்கு என்னென்னா வீடியோ திருப்பி நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இப்போ HCC பார்த்திங்கன்னா டெய்லியில் அபவ் ஆல் ஆவரேஜஸ், வீக்லியிலே அபவ் ஆல் ஆவரேஜஸ், மந்த்லியில் அபவ் ஆல் ஆவரேஜஸ் வந்துருச்சு. லாங் டேர்ம் ஆவரேஜஸ்க்கு மேலாம் குவார்ட்டர்லிலையும் வந்துட்டுருக்கு. இது குவார்ட்டர்லி சார்ட். குவார்ட்டர்லியில் ஒரு பிரேக் அவுட் நடந்து இப்போ போயிட்டுருக்கு. இயர்லியில் பார்த்திங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்தோட ஹை இங்கே இருக்குது. பார்த்திங்களா, இதுதான் கடைசியாக வந்த ஹை 2011. இதை கேண்டில் பிரேக் ஆகிட்டுருக்கு. இந்த இயர் கேண்டில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓப்பன் லோ சேம். டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ஓப்பன் லோ ஆல்மோஸ்ட் சேமாக இருந்தால் அது புல்லிஷ். அதுதான், அதை வச்சு தான் மார்க்கெட்டே டிசைட் பண்ணுவாங்க டெய்லியுமே. ஸோ அது இதில் நடந்திருக்கு. இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் இருக்குது. அது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் சைன். நாம் ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். நான் செபி ரெஜிஸ்டர் பங்கு ஆலோசகர் கிடையாது. இது என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இடம் பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். என்னோடய போர்ட்ஃபோலியோவை நான் யூடியூப் ஷார்ட்ஸில் இதே சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் போய் பார்க்கலாம். எந்த சேனல்லையும் அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் அப்டேட் கொடுக்குறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி கொடுக்கறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா சேனல்லையும் கொடுக்கறது கிடையாது கண்டிப்பாக. அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்க. ஸோ அதனால் கொடுத்துட்ருக்கேன். வீக்லியில் சூப்பர் ஹைக்கினசி குட், மந்த்லிலையும் சூப்பர் குட். குவார்ட்டர்லிலாம் பார்க்க முடியாது, ஆனால் நாட் எனஃப் டேட்டா ஃபார் ஹைக்கினசி. அடுத்து என்னது, மந்த்லியில் என்ன இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாமே புல்லிஷாக இருக்குங்க. பாருங்கள், 90%, 95% புல்லிஷ். எல்லா இண்டிகேட்டர்ஸும் புல்லிஷாக இருக்குது. மந்த்லியில் லார்ஜர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. அப்வர்ட் ஸ்வாப்பிங் சேனல்லேருந்து மந்த்லியில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு 31 வந்தால் கூட திருப்பி வாங்கலாம். ரிட்ரேஸ்மெண்ட்டு தான் இந்த மந்த் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு. இது ஒரு பை ஆன் டிப். இப்போது இது ப்ரீவியஸ் ஹைலேருந்து ஒரு டிப்பு கொடுத்துருக்கு. இங்கே இதுதான் ஒரு ட்ரிபிள் டாப் மாதிரி இருக்குது. 46, 47 அந்த ஜோனை தாண்டணும். ஆனால் இப்போ ஸ்டாக் 43.55 கீழே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% ப்ரீவியஸ் ஹை 47னா கிட்டத்தட்ட ஒரு 10% கீழே ஒரு டிப்பில் தான் வாங்குறீங்க. ஸ்டாப் லாஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது ஸ்டாப் லாஸ் நீங்கள் 33க்கு கீழே ஒரு வாரம் இருந்தால் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாப் லாஸ் அது. இன்னொரு ஸ்டாப் லாஸ் ஓப்பன் 28.5. இன்னொரு ஸ்டாப் லாஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் 28.5க்கு கீழே 1 வீக் இருந்தால் நீங்கள் இதை எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் 43. இது ஒரு பொட்டென்ஷியல் மல்டி பேக்கராக இருக்கும். இத்தனை வருஷம் இதை அமுக்கி வைக்கப்பட்டதுனால பார்த்திங்கன்னா இதோட மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்.
அப்படி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வேலை செய்யும். எது ரொம்ப காலமாக ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அது அடித்து சதறும் அந்த ஸ்டாக்கெல்லாம். அதில் இதுவும் ஒரு பொட்டென்ஷியல் மல்டி பேக்கராக இருக்கும். நாம் சொன்னது ஒன்று மட்டும் வாங்காதீங்க, நம்ம போர்ட்ஃபோலியோவில் கொடுத்துருக்கிறது எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குங்க. நீங்கள் சேனல் புதுசுனா இனிமேட் அப்கமிங் வீடியோஸில் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஒன்றுலேயே போட்டு மாட்டாதீங்க. ஏன்னா நாம் கொடுக்குறதுல 10ல் 8 சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும், 10மே கூட பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ஒன்று அதில் சூப்பர் ஸ்டாராக கூட வரும். அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, thank you. Like, share, subscribe. Bye.